ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேன் அ கேர்ள் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வே எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ உங்களை தேடி வரும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம நட்சுமே எழுதுக்கிறான். அங்கே எக்ஸாமும் இப்போ தான் முடிஞ்சிருக்கும். அதனால நம்ம நட்சுமேக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. அதே மாதிரி இப்போ தான் எனோச்சியும் எங்களோட டீமில் ஜாயின் பண்ணான். அதனால ஒரு ஆக்சசரி கிரியேட்டராக நான் இன்னமும் நிறைய விஷயங்களை பண்ணணும். இதுக்குள்ள அங்க ஹிமாரியும் ஹாய் சொல்ல அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு எப்படியெல்லாம் நம்ம ஹீரோவை மயக்கணும்னு. இவன் பார்த்தா ஒரு மாதிரி அவர் அங்க டாபிக்கே மாத்த ட்ரை பண்றான். நேத்து நான் அமிச்ச அந்த டாகியோட வீடியோவை நீ பாத்தியா? டாபிக்கை மாத்தாத, நீ என்னோட யூனிஃபார்மை அப்படி ஒத்து பார்க்கத நான் பார்க்க செஞ்சேன். வாய மூடுமா, போன வாட்டி எல்லாரும் முன்னாடியே நான் வச்சு பத்திட்டேன்ப்பா. எனக்கு உன்னை பத்தி என்ன பிடிக்கும் அதை வந்து மத்தவங்களுக்கு சொன்னேன். கண்ணு எனக்கு பிடிக்கும்னு. நான் அதுக்குன்னு நீ அப்படியே சொல்லக்கூடாது. ஏன்னா இதனால அவங்க எல்லாருமே தப்பா யோசிக்க மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் ஏதோ டேட்டிங் பண்றோன்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே தப்பா யோசிப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ண இருக்கோன்னு. நம்ம ஏன் டேட்டிங்லாம் பண்ணக்கூடாதா என்ன? அப்படியே அவ கிட்ட வருவாளா? இதனால அவன் கண்ணை முடிக்கிறான். உடனே அவன் மண்டையில அடிக்கிறான். அதே மாதிரி நம்ம நட்சுமையும் பண்ண அவ கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சரா. அதே மாதிரி அவங்க ஜூஸை வாங்க போவாங்களா? அங்க எனோச்சி வரா. அங்க எனோச்சியை பார்த்தோன்னே யூனிஃபார்மை பத்தி அவன் சொல்றான். ஹே எனோச்சி, யூனிஃபார்ம் அது உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா. ரொம்ப நன்றி. ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் ஹிமாரியோட ரியாக்ஷனையே பார்ப்பான். நான் அவளோட ரியாக்ஷன்லயே நம்ம நட்சுமைக்கு தெரியுது ஏன் நான் இவளை கொண்டு இப்படி ரியாக்ட் பண்ணனு. இதனால அப்படியே டாபிக் அவன் மாத்துறான். நான் டெக்ஸ்ட் பண்ண பாத்தியா? பார்த்தேன். அந்த மீட்டிங்கை பத்தி தானே. இதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. ஆல்ரெடி ஃபிளவர்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்களா? எல்லாத்தையுமே ரொம்ப நாளைக்கு அப்படியே விட்டா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். அப்படின்னா நம்ம சீக்கிரமா எல்லாத்தையுமே அட்வர்டைஸ் பண்ணாதான், இல்லைன்னா கஷ்டம். ஆமா அதேதான். உடனே ஹிமாரியும் அங்க ஒரு விதமா நடந்துக்கிறா. ஹிமாரி, எனக்கு புரியுது நீ தான் மாடலே. ஆனா அதுக்குள்ள ஒரு 2 பொண்ணுங்க வருவாங்க. அந்த பொண்ணுங்களோட பேரு மஹோபி, ஹவட்சுகி. நட்சுமே நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுதா? நான் வந்து ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னல, இந்த ஆக்சசரியா நீ உருவாக்குனியா, அதுக்காக தான் நான் வந்தேன். நம்ம நட்சுமே அதை மறந்துட்டான். அதனால அவன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பால, அதை வந்து காட்டுறான். டப்பாக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் ஆக்சசரியா நீங்க எடுத்துக்கலாம். அங்க என்ன யோசனா, கஸ்டம் மேடா எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சோம். இல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே எப்படி ஆசைப்பட்டானோ அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. டிஃபரெண்டா இருக்கும். ஓ அப்படியா? அப்போனா நாங்க யோசிச்ச மாதிரி இது விற்கிறதுக்குன்னு வச்சது இல்லையா? சரி, ஆனா நாங்க எதுக்கு வந்தோம்னா அவரோட பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது. அதனால அவங்க 2 பேருக்கும் மேட்ச் பண்ற மாதிரி ஆக்சசரியா அவங்க கேக்குறாங்க. அப்போனா நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அது மேட்சிங்கா இருக்கணும். அவன் யோசிக்கிறான். இதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அங்க ஹிமாரி சொல்றான், என்னையோ நீ போக போக ஸ்கில்டா இருக்கணும், எல்லாரு கூடயும் இன்டராக்ட் நீ பண்ணணும். நான் என்ன யோசிச்சேன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் காமா வருவாங்கன்னு யோசிச்சேன். இங்க இருந்தானா அஃபென்சிவா அவங்க இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு நான் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா ஏதாச்சும் ஒண்ணு உருவாக்கி தரணும்னு ஆசைப்படுறேன். சைட்ல எனோச்சியும் ஹிமாரியும் மத்த ஆக்சசரியா விற்கலான்னு முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் அங்க வந்து அவங்க 2 பேருக்கு என்ன உருவாக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். சடனா அவனுக்கு கார்னிலியன் சரி அதோட விஷயம் ஞாபகம், அதை வச்சு மேக் பண்ணலான்னு. ஆனா நீ மேக் பண்ணலாம் ஓகே தான். ஆனா அது கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா தெரியாதா? அது என்னன்னா கப்பல் என்ன பேசுறாங்களோ அதை வந்து நான் கேட்டேன். லுக்ஸை வச்சு பார்த்தா அவங்க ஒன்னும் அவளுக்கும் ஷோ ஆஃப் பண்ற மாதிரி தெரியல. ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் லவ்வா இருக்கும். அதே மாதிரி இந்த கேலிலினா சரி இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஒரு காமன் ஆக்சசரியா இருக்கும். அதே மாதிரி நான் என்ன ஆசைப்படுறேன்னா இதனால அவங்க வாழ்க்கை முழுக்க ஒன்னா கூட இருக்கலாம். நான் சொல்றது ஒரு விதமா இருக்கலாம். நீங்களும் என்னோட ஒப்பீனியனை நினைச்சு சிரிக்கலாம். நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதியோ. அடிக்கடி நம்ம கஸ்டமரை பத்தியும் யோசிக்கணும். அதே மாதிரி கிரியேட்டர் என்ன யோசிக்கிறாங்களோ அதையும் நம்ம பண்ண விடணும். ஆனா இப்ப பிரைஸ் தான் ஒரு விஷயம். இப்ப ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அதுல? இப்ப இருக்கிற பசங்களுக்கு அதை வந்து வாங்க முடியுமா எனக்கு சரியா தெரியல. ஏன்னா நம்மளோட கஸ்டமர்ல 10% டீனேஜ் தான். அதே மாதிரி இப்ப வேற ஆன்லைன்லயும் இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் விற்கிறதுல. அதனால்தான் இதுக்கு முன்னாடி அவளைக்கும் ஸ்கூல்ல பாப்புலரா இல்ல நான் செய்யது. இப்போ அப்படி இல்ல, ஸ்கூல்ல எல்லாருக்குமே உன்னை பத்தி தெரியும். நீ வந்து தனித்து நிக்கிற. அதனால எனக்கு பிரச்சனை வராதா? இல்ல நீ வந்து இன்னமும் பாப்புலர் ஆயிடுவ. என்ன என்னோச்சி நீ எதுக்கு இந்த மாதிரி நான்சென்ஸா பேசுற? அதனால அவ கொஞ்சம் சோகமாவரா. இல்ல என்ன மன்னிச்சிரு, ஹிமாரி கிட்ட பேசுற மாதிரி உன்கிட்ட பேசிட்டேன். அப்பனா என்ன நான் ஹிமாரிய சர்பாஸ் பண்ணிட்டேனா? ஆனா ஏதோ ஒண்ணு இப்போ வர கஸ்டமரை நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஆக்சசரிய காட்டுறாங்க. அது அவ்வளோ சூப்பரா இருக்கு. அது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இதே மாதிரி அவன் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுக்கிறான். அடுத்த நாள் அதை ரெடி பண்ணி கொடுக்கறானா. இது அங்க தீயா பரவுது. அங்க நிறைய பொண்ணுங்க வந்து கேக்குறாங்க, இங்க தான் அந்த கஸ்டம் மேடான ஆக்சசரிய நீங்க உருவாக்குறீங்களா? இதுவும் கிரஷுக்கு ஏத்த மாதிரியே. அதே மாதிரி உங்களுக்கு 5 கஸ்டமர் கிடைப்பாங்க, 5 கமிஷனும் கிடைக்கும். ஒரு விஷயத்த அவங்க ரெடி பண்ணிருப்பாங்களே அதை கொடுக்கும் போது நிறைய பேர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க போல. அதனால தான் இவங்களை தேடி தேடி வராங்க. இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆக்சசரியை செய்ய சொல்றா. அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல இருக்க ஒரு ஆக்சசரி தான். வெளிப்பட்ட ரூம் எல்லாம் உண்மையா? இதை போட்டா எனக்கு என்னோட கிரஷ் வந்து கிடைப்பானா? இது வந்து இன்னமும் தீயா பரவாமா? அங்க இன்னமும் நிறைய பொண்ணுங்க அதே விஷயத்த தேடி வராங்க. இந்த மாதிரியே கல்லா கட்ட ஆரம்பிக்குது அவங்களோட பிசினஸ். அங்க இதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. இப்போ ஆக்சசரி எல்லாமே கஸ்டம் மேடா இருக்கு. மேல அவங்களுக்கான லவ்வும் கிடைக்குது. எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஸ்டார்டிங்ல 2
பேர் வந்திருப்பாங்களே, மவோபி அட்சுகி, அவங்க 2 பேரும் தான் ப்ரொமோட் பண்ணி விட்டது தான் விட்டாங்க. இப்போ பயங்கரமா பரவுது. எனோச்சி தடுக்க சொல்றான், நம்மளால அவங்கள தடுக்க முடியாதா? இல்ல அவங்களுக்கு அது பரப்பது ஜாலியா இருக்கு, எப்படி முடியும்? இதுக்கப்புறம் அவங்க வீட்டுல அவனால ஆக்சசரிஸ பண்ண முடியல, ஏன்னா அந்த பூனை ஒரு மாதிரி தொல்லை பண்ணே இருக்கான். அதனால அவங்க 2 பேரும் ஒரு ரூம்ல இருக்காங்க. இங்க அவங்களால பண்ண முடியுமா? யூ நீ ஏன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாது? வா, இந்த காலு வந்து ஃப்ரீயா தான் இருக்கு, இங்க பத்துக்கோ. ஹலோ யூ வேணான்னு சொல்றான். என்ன நீ எதுக்கு வேணான்னு சொல்ற? பின்ன உன்ன மாதிரி ஒரு கியூட்டஸ்டான பொண்ணு கூப்பிடும் போது நான் என்ன சொல்ல முடியும்? அதனால அவன் பத்துக்கிறான். அங்க படுக்கும் போதும் அவளோட முகமே அங்க சரியில்லை. என்ன எனக்கு தெரியும் இந்த மாதிரி என்ன யோசிக்கிறேன்னு. இங்க எனோச்சியா தான், எனோச்சியோட முகத்தையே உன்னால பார்க்க முடிஞ்சிருக்காது அதானே? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த உலகத்திலே உன்னோட காலு தான் ரொம்ப சாஃப்டாவும் புசு புசுன்னு இருக்கு, அதாவது இது ஒரு நல்ல தலகாணி. அப்புறம் ஹிமாரி கிட்ட அங்க இதுக்கு முன்னாடியே கிட்ட அவ சொல்லிருப்பான், எனக்கு லவ்க்கான ஆக்சசரி வேணும்னு. அது எதுக்குன்னு கேக்குறான். அங்க வேணான்னு அவ சொல்றா, அது ஒண்டி கேட்காதானே. புரியுது, மாஷிமா கூட இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்திருக்காங்க, அதனால என்னவோ தெரியல இந்த மாதிரி நீ ரொமான்ஸையே வெறுக்க ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் தான் அவ சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எனோச்சிக்கு அது சூட் ஆச்சு, அது எனோச்சிக்காக தான் நான் உருவாக்க சொன்னேனே. நான் என்ன யோசிச்சேன்னா, உனக்கு வந்து வேற ஏதோ பாய் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அப்படி இருந்தாலும் நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா, கூடவே எப்பயுமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா கூட எனக்கு ஓகே தான். அப்படியே அவன் தூங்கிறான். ஹிமாரி யோசிக்கிறான், என்னன்னா இதெல்லாம் ஆக்சசரி எதுக்கு அவன் செய்வான், அவனை வந்து அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நான் இப்போ அவனோட கண்ணில் பார்க்கணுமே. அவன் கண்ணில் இப்போ ஒரு பேஷனே நம்மளுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு இவன் கூலா இருக்கான். ஆனா இந்த பேஷனாலே என்னவோ தெரியல, இதுக்கப்புறம் என்ன விட்டு போயிடுவானா? எனக்கும் என்னன்னா இவன் வந்து என் கூடவே எப்பயுமே இருக்கணும், அதான் எனக்கு ஆசை. ஏன்னா டைம்ல பின்னாடி போக சொன்னாலும் எது எனக்கு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்னு கேட்டா அது வந்து இப்போதான் நான் சொல்லுவேன். இப்போ நான் வாழ்ற மொமெண்ட் இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஹாப்பியஸ்டான மொமெண்ட். அப்புறம் அவங்க ஆக்சசரிய பத்தி பேசுறாங்க. ஆனா அதுக்குள்ள மாஷிமா வந்துடுறான். ஆமா உனக்கு என்ன வேணும்? இதை கேட்டோடனே அவ கட்டி போச்சுக்கிறா. என்னோச்சி காப்பி பண்ணலான்னு வருவாளா, உடனே அவன் தடுக்கிறான். வேணாம், நீ காப்பி பண்ணக்கூடாது. அங்க என்ன விஷயம்னு கேட்டா, நீ வந்து வாடா ஃபியூச்சர் விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோவும் டைரக்டா கேட்டுறான். ஏன்னா நேத்து ஒரு 2 பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஆக்சசரி அவங்க கேட்டிருப்பாங்க, அது வழியே தான் இது தீயா பரவி இருக்கும். இதை பண்ணதும் வேற யாரும் இல்ல, நம்ம மாஷிமா தான். ஏன்னா நல்லாவே தெரியும் அவங்க கிட்ட சொன்னா இந்த மாதிரி விஷயம் ஏற்படும்னு. அவங்க பண்ணது ஏதோ இதை நல்ல விஷயத்துக்காக தான். ஆனா எப்பயுமே 200% நல்ல விஷயத்த அவங்க பண்ணாலும் அது எப்போ கெட்ட விஷயமா மாறும் நம்மளுக்கு தெரியாது. என்னோட கணிப்பு படி எல்லாமே சரியா போச்சுன்னா சில பல விஷயத்த நீ வந்து மென்டலி டீல் பண்ற மாதிரி இருக்கும். அது ஏன்னு அவன் கேக்குறான். அதுவும் வேற எதுக்கு, எனோச்சியோட விஷயம் தான் அவன் அடிச்சு சொல்றான். இப்போ நீ வந்து எதுக்கு அவளை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா நான் அவளுக்கு கடன் பட்டிருக்கேன். அதனால அவளோட ஃபர்ஸ்ட் லவ் நான் வந்து ட்ரூ ஆக்கணும்னு பாக்குறேன், அதுதான், வேற எதுவும் இல்ல. அப்படி என்னால பண்ண முடியலன்னா வேற எப்படி என்னால அந்த கடனை ரீபே பண்ண முடியும்? இப்போதான் நம்ம ஹீரோக்கும் விஷயம் வந்து புரியுது. ஓ விஷயம் வந்து இப்படி போகுதா. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அங்க வேற ஒருத்தன் அவன் வந்து அங்க கேக்குறான். ஆமா இதை உருவாக்குனது நீ தானே? ஏன்னா இதனால ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் ஆயிருக்கு. வாங்கின அந்த பொண்ணு வந்து இதை வாங்கணும்னு வாங்கலையா, இதோட பிரைஸும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு, அவளை ஃபோர்ஸ் பண்ணி இதை வாங்க வச்சிருக்காங்களாம் அப்படின்னு கார்டியன் கிட்ட இருந்தும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம ஆளு வந்து அந்த மாதிரி எதுவுமே ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலன்னு சொல்றான். உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? நம்ம நச்சமை கிட்ட ப்ரூஃப்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல, பேமெண்ட் ரெசிப்ட் அது 2 ஒண்டி தான் இருக்கு, மத்தபடி எதுவும் இல்லையா. சரி இந்த மாதிரி செல்லிங்கான அந்த ப்ரொசீஜர் அது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்றீங்களே? அது வந்து பண்றோம். ஏன்னா என்னோட ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலி பிசினஸ் ரன் பண்றாங்க, அதனால எங்க அக்கா வந்து இந்த மாதிரி விஷயத்த பாத்துப்பாங்க. அந்த சாக்குரா அவங்க தானே? இதுக்கு முன்னாடி எக்ஸாம் வர நீ சரியா பண்ணாம போனதுக்கு காரணம் இதுதானா? சரி எப்படியே நீ அதை கிளியர் பண்ணிட்ட, இதுக்கு மேலேயும் இது வந்து பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்த பண்றதுக்கு இந்த ஸ்கூல்ல வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க ஒன்றும் சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பொய்யான பழிய போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி இவங்க தான் பொய்யான பிரைஸுக்கு வாங்க சொன்னாங்க அப்படி இப்படின்னு. இந்த மாதிரி டைம்ல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்குன்னு நீ உருவாக்குற அந்த விஷயத்த ஒன்றும் நான் நித்த சொல்லல, கண்டிப்பா உருவாக்கலாம், கொஞ்ச நேரம் உன்னோட கஸ்டமரை வெயிட் பண்ண வை, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் விஷயங்களை. இதை பத்தி நம்ம ஹினோச்சி கிட்டையும் நம்ம ஹிமாரி கிட்டையும் அவங்க சொல்ல அவங்க 2 பேருக்கு சுருன்னு எது நம்ம ஆளுங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கும் மேல அந்த பொண்ணு தான் எனக்கு இப்படி வேணும் இல்ல அப்படி வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி நம்ம ஹீரோ உருவாக்கி தந்திருப்பான். இப்போ என்னன்னா இப்படி அவ போய் சொல்றாளா, நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், அவ ஃபியூச்சர்லயும் இதே மாதிரி பிரச்சனையை உருவாக்குவா. அதனால அவங்க போய் பார்க்கலாம் நாங்க போறாங்க. இந்த சைடு ஒரு பொண்ணும் அதே ஆர்னமெண்ட் அதை நினைச்சு அவ ரொம்ப கடுப்பாவரா. ஏன்னா இந்த ஆர்னமெண்ட்டை போட்டு போனா பாய் ஃப்ரெண்டு வந்து கிடைப்பாங்கன்னு ஒரு ரூமர் வந்து பரவி இருக்கும்ல, பாய் ஃப்ரெண்டு ஒத்துக்கலையா, அதுக்காக இந்த ஆர்னமெண்ட் மேல அவ ரொம்ப கடுப்பாவரா. அவங்க சொன்ன ரூமர் எல்லாமே போய் தான், இது வந்து ரொம்ப விலை குத்து நான் வாங்கினேன், நேத்துக்கு இப்படி இது வேஸ்டா போயிடுச்சு, அதுக்குன்னு அந்த பிசினஸ் நாம குறை சொல்ல முடியும் இல்ல. இந்த மாதிரி அவன் ஒத்துக்கவே இல்லை, இதுக்கு அவன் மேலதான் தப்பு இருக்கு. போட்டு அப்படியே அவன் மெரிக்கிறான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப லவ்வோடையும் அஃபெக்ஷனோடையும் அதை உருவாக்குனா, எப்படி ஒரு லவ்வோட அவங்க சொன்ன
சொன்னாங்களோ அதெல்லாம் நினைச்சுதான் உருவாக்கியிருப்பான். ஆனா சுக்குநூறா கண்ணு முன்னாடியே இப்படி உடையும் போது நம்ம ஹீரோவும் அங்க உடைஞ்சு போயிடறான். ஹிமாரியும் பயங்கரமா கத்துறான். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஐயோ வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை உருவாக்குனான்னு. அவனோட உழைப்ப ஒண்ணுமே இல்லாம ஆக்குறீங்க. கண்டுக்கல. அங்க இப்பதான் நம்ம யூக்கும் புரியுது. ஏன்னா நம்ம ஹிமாரி ஆல்ரெடி சொல்லியிருப்பான் எல்லா லவ்வும் பியூரா இருக்காது. அது உண்மைதான். எனக்கு இப்பதான் புரியுது. நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த விஷயம் இப்படி நொறுங்கும் போது என்னோட இதயமும் நொறுங்கி போகுது. என்னோட மனசுல ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆகுது. டோட்டலா ஒரு இடியட் தான் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். நீ ரொம்பவும் கஷ்டப்படுறான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.